ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மூல நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர் மேல சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏற்கனவே 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று திருவெற்றூர் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் பற்றிய பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்த வண்ணமா இருக்கிறது. இது குறித்து பேச திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். மூல நம்பிக்கை சொற்பொழிவு மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு பல நிதி மோசடிகள் ஈடுபட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வெளிவருது. இதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது மகாவிஷ்ணு இருக்காரு இல்லைங்களா, நாணவன் இல்லை படம் பார்த்திருப்பீங்க, சதுரங்க வேட்டை படம் பார்த்திருப்பீங்க. அதுல வர்ற 2 திருட்டு பயல்களாக வருகின்ற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் மகாவிஷ்ணு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர், அப்புறம் ஒரு சாமியாரு நாணவன் இல்லை படத்துல. அதே போல சதுரங்க வேட்டையில் ஒரு ரைஸ் புல்லிங்க விற்பனை செய்கின்ற ஒரு சாமியாரு, அதுக்கப்புறம் மண்ணுளி பாம்பை விற்கிற ஒரு எக்ஸ்பர்ட், சிட் ஃபண்ட் ஓனர். ஆமா, சிட் ஃபண்ட் ஓனர். இப்படி பல்வேறு அவதாரங்களை எடுத்திருப்பார்கள். அதை சதுரங்க வேட்டை படத்துலையும் நாணவநிலை படத்துலையும் பார்த்திருப்போம். அதே போன்ற ஒரு திருட்டு பய தான் இந்த மகாவிஷ்ணு. இந்த திருட்டு பய இன்றைக்கு 6 நாடுகளில் மதுரையிலிருந்து கிளம்பி திருப்பூர்ல ஒரு கடையை திறக்கிறான், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல. அந்த ஃபவுண்டேஷன் இன்றைக்கு 6 நாடுகளில் கிளை பரப்பி இருக்கிறது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளில் கடையை விரிச்சிருக்கிறான். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அவன் உருவாக்கியது எப்படி? மதுரை அலங்காநல்லூர்ல அவனோட வெப்சைட்லயே அவன் போட்டிருக்கிறான், அலங்காநல்லூரில் ஒரு டைலரின் மகனாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான் அப்படின்னு அவனோட வெப்சைட்ல போட்டிருக்கிறான். இப்படி வறுமை கோட்டிற்கு கீழே பிறந்த ஒரு நபர் இப்படி 6 நாடுகளில் தன்னுடைய கடையை விரித்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை தொடங்கி மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவித்தது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சாட்டை துரைமுருகனோட உட்கார்ந்து 1.5 மணி நேரம் செக்ஸ் செய்வது எப்படி அப்படின்ற அளவிற்கு ஒரு பக்கம் பண மோசடி, இன்னொரு புறம் இது போன்ற பாலியல் லீலைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை கொண்ட நபராக இந்த மகாவிஷ்ணு வளர்ந்திருக்கின்றார். ஒரு புதிய அவதாரத்தை இந்த மகாவிஷ்ணு எடுத்திருக்கிறார். அந்த அவதாரம் உருவான பின்னணி அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான பின்னணி. ஸ்டாண்டப் காமெடி பண்ணி யாராலாவது இப்படி சொத்து சேர்க்க முடியுமா? இல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி இவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி இந்த மகாவிஷ்ணு இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தார்? கோடிக்கணக்கில் பணத்தை எப்படி குவித்தார் அப்படின்றது மிக மிக முக்கியமான கேள்வி. திருப்பூர்ல 15 வேலம்பாளையம், அதாவது பல வேலம்பாளையம் இருக்குது, அதுல 15ஆம் நம்பர் வேலம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார்கள். அந்த நிறுவனத்தின் பெயர் ரெயின் ட்ரீ அக்ரோ ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, சக்கரை பழம், அதாவது ஸ்கூல்ல கிராமங்கள்ல பசங்க சாப்பிடுவாங்க, மரத்துல பறிச்சு அந்த பழத்தை சாப்பிடுவாங்க, தித்திப்பா இருக்கும். அந்த சர்க்கரை பழத்தில் இருந்து சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கான மாத்திரையை நாங்கள் தயார் செய்ய போகிறோம் அப்படின்றதான் அந்த கான்செப்ட். இது அக்ரோஃபார்ம்ஸ்னு ஒரு நிறுவனம், அதே பேர்ல ரெயின் ட்ரீ சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 1 லட்ச ரூபா பணம் போடுங்க, மாசம் 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது மிகப்பெரிய லாபம் கொளிக்கிற பிசினஸ். இதுக்கான லாபத்தை நாங்க எங்க இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த சக்கரை பழத்துல இருந்து மாத்திரை தயாரிக்கிறாங்கல்ல, சக்கரை நோய்க்கான மாத்திரை, அந்த மாத்திரை ஒரு மாத்திரை தயாரிப்பதற்கான செலவு வெறும் 10 பைசா, மீதி 90 பைசா லாபம். அந்த லாபத்தில் இருந்து நாங்கள் உங்களுக்கு பங்கு தரப்போகிறோம் அப்படின்ற இந்த கான்செப்டை வச்சு பல பேருட்டையும் பணத்தை வசூல் பண்றானுங்க. இப்போ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தவங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு 10,000 ரூபாய் கிரெடிட் பண்றானுங்க. இதை பார்த்த உடனே மக்களுக்கு என்ன தோணும்? ஓ, இது நேர்மையான நிறுவனம் போல, நாணயமான நிறுவனம் போல. எப்படி ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கம்பெனியை சென்னை, வேலூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை இப்படி பல்வேறு பகுதிகளில் இந்த நிறுவனத்தை தொடங்கி நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா மாசம் 30,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பாஜகவினர், அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி இப்படி பலரும் கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்தார்கள். 2,500 கோடி. அது இப்ப நடந்தது. ஆனால் இந்த பண மோசடி அப்படின்றது 2013 நடந்தது.
அப்படி பல பேர்கிட்ட லட்சக்கணக்கில் வசூல் பண்றானுங்க. இப்படி 3 மாதம் மட்டும் மாசம் 10,000 கிரெடிட் ஆகுது. இதை பார்த்த உடனே 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு மக்கள் அதுல இந்த நிறுவனத்தை யார் நடத்துறாங்க அப்படின்னா திருட்டு பைய மகாவிஷ்ணு, அவனுடைய நண்பர் கார்த்திகேயன், அப்புறம் நாகராஜ் அப்படின்ற இந்த 3 திருட்டு பயல்களும் சேர்ந்துதான் அந்த நிறுவனத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நிறுவனம் இப்படி பண மோசடியில் ஈடுபட்டு பணத்தை தராம இருக்கிறாங்க. அதுல ஏமாந்த செந்தில்குமார் அப்படின்ற நபர் என்னுடைய 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றி விட்டார்கள், சிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் எந்த அமௌண்ட்டும் இப்போ வரைக்கும் வராம இருக்கு அப்படின்னு திருப்பூர் போலீசிடம் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த மகாவிஷ்ணுவினுடைய கூட்டாளியான நாகராஜ், கார்த்திகேயன், இந்த 2 நபர்களும் கைது செய்யப்படுறாங்க. மூன்றாவதாக இப்ப இந்த பிரச்சனையில இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா, ஜெயராம் பாபு அப்படின்னு இவங்க நிறுவனத்தில் இவங்களோட வேலை செய்த இன்னொரு நபர், அந்த நபர் இப்படி போலீஸ்லாம் தேட ஆரம்பிச்ச உடனே சென்னைக்கு தலைமறைவாக இருக்கிறார். அப்படி தலைமறைவாக இருக்கும் பொழுது மர்மமான முறையில் உயிரிழக்கிறார், தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில தான் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்படி இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே இந்த கார்த்திகேயன், மகாவிஷ்ணு, இந்த நாகராஜ் கும்பல், ஜெயராம் பாபு தான் இங்க இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போனான், அவன் என்ன பண்ணான்னே தெரியல, அவன் தான் காரணம் அப்படின்னு இறந்து போன ஒரு அப்பாவி நபரை கையை காட்டி இவனுங்க எல்லாம் தப்பிச்சிடுறானுங்க. அன்றைக்கு பத்திரிகையிலே பதிவான செய்தி என்னன்னா 3-4 கோடி அடிச்சானுங்க அப்படின்றது. ஆனா பல கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் மக்களிடமிருந்து அடிச்சிருக்கிறாங்க. புகார் கொடுத்தவங்க சில பேர், புகார் கொடுக்காதவங்க பல பேர் அப்படின்றது அன்றைக்கே ஊடகங்களில் பேசப்பட்டது. சோ இப்படித்தான் இவர்கள் தங்களுடைய தொழிலுக்கான முதலீட்டை உருவாக்குகிறார்கள். இப்படி முதலீட்டை திரட்டிய பிறகுதான் அவருக்கு ஆந்திர பார்டர்ல ஞானம் கிடைக்குது. அங்க போய் ஒரு சாமியாரை சந்திக்கிறார். அவருக்கு ஒரு அசரீரி கேட்கிறது, வானத்தில் இருந்து போய் ஒரு சாமியாரை சந்திக்கிறார். சாமியார் வாழ்வியலுக்கான அனைத்து தத்துவங்களையும், மோட்சத்தை அடைவதற்கு, முக்தியை அடைவதற்கான எல்லா தத்துவத்தையும் அவருக்கு சொல்லித்தராரு. அவர் உடனே 2021 கொரோனா டைம்ல மதிய நேரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. அவன் சொல்றான் டெய்லி 500 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நேரடியாக மகாவிஷ்ணு இந்த நிறுவனங்களோட சம்பந்தப்படலை. இதுல கார்த்திகேயன், இந்த ஜெயராம் பாபு, நாகராஜ் அப்படின்ற இந்த கும்பலை வச்சுதான் அந்த விஷயத்த டீல் பண்றான். அதனால நேரடியாக இவனுக்கு தொடர்பு இல்லாததால் போலீஸ் இவனை எதுவும் செய்யல. இந்த நபர்களை மட்டும், நாகராஜ், கார்த்திகேயன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயராம் பாபுவை தேடுகிறது. ஜெயராம் பாபு இப்படி மர்மமான முறையில் இறந்து போகிறார். அப்ப இந்த பணத்தை வைத்து கொண்டுதான் தன்னுடைய இந்த ஆபாச தொழிலுக்கு அதை முதலீடாக போட்டு அந்த தொழிலை விரிவுபடுத்துறான். இந்த சம்பவத்துக்கு பிறகு மகாவிஷ்ணுவினுடைய மாமா சரவணன் அப்படின்ற நபர் மாலத்தீவுல போய் செட்டில் ஆயிருக்கிறாரு. இப்படி பல்வேறு குற்றப்பின்னணி இந்த மகாவிஷ்ணுவை சுற்றி இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னதுல இந்த நிதி மோசடிக்கும் மகாவிஷ்ணுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நீங்க எப்படி அவரை அந்த விஷயத்துல சார்ஜ் பண்றீங்க? அதாவது இந்த திருட்டு மகாவிஷ்ணுவினுடைய கூட்டாளியா இருந்த கார்த்திகேயன், அவன் தான் இப்ப பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்குது இல்ல, அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய முக்கிய நிர்வாகியா இருக்கிறான். அவன் தான் இவனுக்கு எல்லாத்தையும் முன்ன நின்று செஞ்சு கொடுக்குறான். கேமரா முன்னாடி மகாவிஷ்ணு, கேமராவுக்கு பின்னாடி இந்த கார்த்திகேயன். இப்ப இந்த கார்த்திகேயன் போய் இவன் தான் இப்ப இந்த அசோக் நகர் பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் டொனேஷனா தர்றது, உங்க ஸ்கூலுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் தர்றோம் அப்படின்னு போய் பணத்தை கொடுத்துடுறது. மகாவிஷ்ணு பேசுவாரு, மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. இப்ப ஸ்கூல்ல என்ன நினைப்பாங்க, ஒரு அரசு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குன்ற ஒரு மகான் இவரு, இப்ப இந்த மகானை பேச வைத்தால் என்ன அப்படின்னு கொண்டு வராங்க. ஸ்கவுட்டு, என்சிசி பசங்கள்லாம் கூப்பிட்டு சல்யூட் அடிக்க வச்சு ராஜ மரியாதையோடு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். இது என்னன்னா வழக்கமான டெக்னிக் தாங்க. அதாவது கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு சொத்து சேர்ப்பான். ஆனா பசங்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில், அது என்ன சில ஆயிரங்கள் கூட வராது, சில 100 ரூபாய் செலவு பண்ணா போதும் ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளால செஞ்சிட முடியும். ஒரு ஸ்கூலுக்கே, மொத்த ஸ்கூலுக்கே சில ஆயிரங்கள் இருந்தா போதும் செஞ்சிட முடியும். ஆனா இதன் மூலமாக இவங்க மார்க்கெட்டிங் பண்ணி, பாருங்க ஸ்கூல்லலாம் என்ன கூப்பிடுறாங்க, பாருங்க அமைச்சர்களோட போய் இவன் ஒரு தடவை மனு கொடுத்து
புகைப்படம் எடுத்துட்டு வந்து பாருங்க, அமைச்சர்களுக்கு கூடலாம் இவருக்கு தொடர்பு இருக்குது, இவர் பெரிய கையா இருப்பாரு போல அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, அந்த தோற்றத்தை முதலீடாக வைத்து மக்களை ஏமாற்றுவது, இதுதான் இவர்களுடைய பின்னணி. நித்யானந்தாவும் அப்படிதானே. இப்போ மோடிஜியே இருக்கிறாரு, மோடிஜி இப்படி எல்லா சாமியாரும் அரசியல்வாதிகள் பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுத்து தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்குவாங்க. இதுல மோடிஜி மட்டும்தான் வித்தியாசமானவர். எல்லா சாமியாரோட இவரு போய் போட்டோ எடுப்பாரு. அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டானா, அங்க இருக்கிற கருப்பு பணத்துல நமக்கு பணம் தர மாட்டானா அப்படின்னு நாக்க தொங்க போட்டு அலையிறவர் நம்ம மோடிஜி. இப்படித்தான் இந்த திருட்டு பய மகாவிஷ்ணு இயங்குகிறான். இப்படித்தான் இவன் வளர்ந்து இருக்கின்றான். அதனுடைய உச்சகட்டமாகத்தான் உச்சகட்ட காமத்தில் கடவுளை அடைவது எப்படி அப்படின்னு சாட்டை துரைமுருகனோட ஆராய்ச்சி பண்றான். சாட்டை துரைமுருகன் இந்த மகாவிஷ்ணுவை விளம்பரப்படுத்துவதற்காக எடுத்த அந்த இன்டர்வியூ. ஒரு ஆண் என்பவன் தனது சக பார்ட்னர் அதாவது பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றான். ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது. இதுக்கு நீங்க ஏதாவது யோக பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா? நம்ம ப்ராப்பரா நம்ம யோக பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணும்போது, பரம்பொருள் யோகமோ இல்ல மற்ற யோக பயிற்சியோ பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும். அப்ப என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கீழே போகாது. இன்ஃபர்மேஷன் கீழே போகல அப்படின்னா எரெக்ஷனும் குறையாது. அரை மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம்னாலும் விந்து வெளியேறாமல் உங்களால் உடல் உறவில் ஈடுபட முடியும். அந்த இன்டர்வியூல இந்த மகாவிஷ்ணு சொல்றான், இப்ப ஆண்களால பெண்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல அப்படின்னு கேட்கிறான். அப்படி சொல்லும் பொழுது சாட்டை துரைமுருகன் அவன்கிட்ட கேட்கிறான், இதுக்கு ஏதாவது மருந்து வச்சிருக்கிறீங்களா, இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி கேட்கிறான். உடனே இவன் ஆரம்பிச்சு ஸ்தூல விந்துன்னு ஒண்ணு இருக்குது, சுக்ல விந்துன்னு ஒண்ணு இருக்குது. ஸ்தூல விந்து நெத்தியில இருக்குது, சுக்ல விந்து கீழே இருக்குது. இதை பத்திலாம் டாக்டர் கிட்ட கேட்டோம். சென்பாலன் அப்படின்ற ஒரு டாக்டர் ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு, எப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது கீழே தான் இருக்கும், அது 1 இன்ச்சு கூட மேலே ஏறாது, இதெல்லாம் சுத்தமான பொய், இதுதான் சயின்ஸு அப்படின்றத அவர் விளக்கமா ஒரு பதிவாவே எழுதி இருக்கிறாரு. அப்படி இவன் அந்த கதையை எப்படி நெரேட் பண்றான்னா, ஸ்தூல விந்து புருவ மத்தியில வச்சு அதை ரீட் பண்ணிட்டோம்னா, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் கீழே இருக்கிற சுக்ல விந்து வெளியேறாது, அதனால நீங்க 1.5 மணி நேரம் கூட செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றான். உடனே சாட்டை, அப்ப காமத்தின் வழியாகவும் கடவுளை அடையலான்றீங்க அப்படின்னு இவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க அவனும் ஆமான்றான். எவ்வளவு மானங்கட்ட ஜென்மங்களாக இவன் இருப்பான்னு பாருங்க. இவன் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்களிடம் மூட நம்பிக்கைகளை விதைத்து மாணவிகளிடம் போய் மூட நம்பிக்கைகளை பேசி, இது மட்டும் இல்லாம இளைஞர்களிடம் வாங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, காதல் உங்களுக்கு கைகூடலையா செஞ்சு தரேன், பெண்கள் உஷாராகலையா வாங்க வசிய மருந்து தரேன், நிலம் விற்கலையா வாங்க என்னோட பேச்சை கேளுங்க நிலம் வித்துரும், உடல்நிலை பிரச்சனையா வாங்க உடல்நிலையை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு பக்கம் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், இன்னொரு புறம் மேல்தட்டு வர்க்கத்து இளைஞர்களுடைய தாவங்களுக்கு தீனி போடுவது அப்படின்ற அளவுல தான் இவனுடைய சேட்டைகள் வேலைகள் இருந்திருக்குது. அப்படித்தான் அவன் கொடைக்கானலுக்கு சில பெண்களை கோடைகால பயிற்சி வகுப்பு அப்படின்ற பேர்ல அழைச்சிட்டு போய் அங்க குத்தாட்டம் போட்டது, கும்மாளம் போட்ட வீடியோவெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவிலேயே அம்பலப்படுத்தி இருந்தோம். இப்படி ஒரு கேடுகட்ட திருட்டு பயலாகத்தான் இந்த நபர் இருக்கின்றார். இவனை காப்பாற்றுவதற்காகத்தான் சீமான், ரங்கராஜ் பாண்டே, உமா ஆனந்த், ஹெச் ராஜா போன்ற எச்சக்கலைகள் வேலை செய்கிறார்கள். இதுல காவல்துறைக்கு நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த பள்ளியில போய் மாணவிகளிடம் மூட நம்பிக்கையா பேசிட்டான், மாற்றுத்திறனாளிகள் குறித்து இழிவுபடுத்தி பேசிட்டான் அப்படின்ற அளவுல நின்று அவன் மேல நடவடிக்கை எடுக்காமல் இந்த ரெயின் ட்ரீ சிட் ஃபண்ட்ஸ் மூலமாக எத்தனை பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள், எவ்வளவு பேர், அதுல 2 பேர் சூசைடே பண்ணிக்கிட்டாங்க பொதுமக்கள். இப்ப இதெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும். இந்த நபர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல உருவாக்கி இருக்கின்ற அறக்கட்டளையினுடைய சொத்துக்களை பறித்து அதை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை. இந்த செய்தி தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.